வெல்கம் டு ஷசாம் ஃபேமிலி vlogs. இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறது டர்க்கி வான்கோழி. ஸோ என்ன பிளான் பண்ணுறோன்னா டர்க்கி பிரியாணி அப்புறம் டர்க்கி ரோஸ்ட் பிளான் பண்ண போகிறோம். ஸோ இந்த டர்க்கி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 day ப்ராசஸ். ஸோ 4 daysக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸை ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு டர்க்கியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெட்டி எந்தெந்த பீஸெல்லாம் பிரியாணிக்கு போட போகிறோம், இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நிறைய வேலைகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம டர்க்கியை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ப்ராசஸில் நம்ம வந்து ஸ்பாட்ச் காக்கிங்ன்ற ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேடா, ரெடியா? ஃபஸ்ட்டு பாருங்க, டர்க்கியோட பெட்டெக்ஸ் மட்டும் தெரியுது. இதுதான் நம்ம வான்கோழி. இதுக்குள்ள வந்து இந்த ஈரல் மற்ற மேட்டர்லாம் இருக்கு. இது வந்து வான்கோழி கழுத்து. இதுக்கும் நம்ம உள்ள கை விட்டு என்ன இருக்கு உள்ள. ஓகே, ஒன்றும் இல்லை. அடுத்தது பண்ண வேண்டியது we'll have to take out the spine. ஸ்பைன் எடுத்துட்டாதான் நம்மளுக்கு வேண்டிய ஃபிளாட் டர்க்கி கிடைக்கும். இந்த ஸ்பைன், you see the spine? இந்த ஸ்பைனல் கார்டையும் எடுத்துடணும். பிரியாணிக்கு வச்சுக்க போறோம். பிரியாணி, எஸ். நவ் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா, போன் இருக்குல்ல, இதை வந்து we have to break. இதை வந்து இப்படி திருப்பிடணும். திருப்பிட்டு இன்னொரு தடவை அமுக்குனா இந்த மாதிரி ஆகிட்டோம்னா டர்க்கி நம்மளுக்கு ஈக்குவலா வேகும். அடுத்த ப்ராசஸ், இதை வந்து நம்ம பிரைன் பண்ண போறோம். பிரைன் என்ன தெரியுமா? ஹர்ப் சால்ட் ரெடி பண்ணணும். இது வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ன்றனால நம்ம ஊர் ஹர்ப்ஸை போட்டலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை நிறையா, சும்மா கொஞ்சோண்டு கொத்தமல்லி வேணா, கருவேப்பிலை இதை போட்டுருங்க. கொஞ்சோண்டு கார்லிக் சால்ட்டு, சும்மா ஃப்ளேவருக்கு. இது விட் பண்ண போகிறோம், அரைக்க போகிறது இல்லை. இருக்கிற வாட்டர் எல்லாம் ஃபுல்லா ட்ரைன் பண்ணிக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஸ்மெல்லே அருமையா இருக்கும். அதுவும் நம்ம ஊரு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த வான்கோழிக்கு மசாஜ் பண்ணி விடுற மாதிரி பண்ணி விட்டுட்டு மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டு விட்டுட்டீங்கன்னா ஒரு 24 to 48 hours விட்டுடலாம். நாளைக்கு நம்ம ஊர் மசாலா போட்டு குளிப்பாட்டிடுவோம். டர்க்கியை உள்ள வச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, இன்னைக்கு வந்து டர்க்கிக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். முந்தா நேற்று வந்து இதை போட்டு வச்சோம், மேரினேட் பண்ணி வெறும் பிரைன் பண்ணி மட்டும் வச்சோம். இது வந்து ஆத்தென்டிக்கான ஒரு ரெசிபி தான். ஆனா நம்ம ஒரு ஸ்டைல் ஆத்தென்டிக்கே கிடையாது. நம்ம வாழ்க்கையில ப்ராப்பர் சமையல், ஆத்தென்டிக் சமையல் ஒண்ணு இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம வந்து இந்த ஸ்கின்னை வந்து அந்த ஃப்ளெஷ்ல இருந்து பிரிக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா we have to use our hands. கை கழுவுனியா? கை தான் கழுவிட்டேன். இப்பதானே சாப்பிட்டு முடிச்சேன். கிளியாம பண்றது தான் ட்ரிக். இவ்வளவு நேரம் அது கிளியில, ஆனா இப்ப நீ சொல்லிட்டல அது கிளி அநேக வாய்ப்புகள் உள்ளது. நீ லைட்டா பண்ணா போதும். மசாலாவை ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அதை இப்படி அழுத்தி உள்ள தள்ளணும்னா அது உள்ள போயிடும். ஆனா அதை பேர் எவ்வளவு தூரம் கை உள்ள போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மஞ்சள் மங்களகரமா ஆரம்பிப்போம். போடலாம் இல்ல, மசாலாவை ஃபர்ஸ்ட் போடுவோம். மசாலா சொல்லுடா, மாமுக்கு தெரியும். என்ன போடுற சொல்லு மக்கள். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் போட்டுக்கோ இப்போதைக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்னா, தயிர் இல்லடா, அதுக்கு ஃபுல்லா வேணும். நம்ம வச்சிருக்க மசாலா பத்தாது, நிறைய போடணும்னு சொல்றேன். நான் பிறந்தப்போ இருந்த மாதிரி இது. இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டுப்போம். இந்த ஆயில் எதுக்கு போறோம்னா, ஏன்னா இதுல பட்டரும் போட போறோம். ஆயில் எதுக்கு போடுவோம்னா, அந்த பட்டர் வந்து பேர்ன் ஆயிடக்கூடாது. பேர்ன் ஆச்சுன்னா ப்ரௌன் ஆகி நெய் ஆயிடும். அதனால கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டா பட்டர் பேர்ன் ஆகாது. உண்மை. கார்டன் ராம்சி சொன்னாரு. மசாலா ரெடி, மசாலா தடவ போறோம். செல்லமேல ரீமாசனை குளிப்பாட்டுவாங்களே. ரீமாசனை குளிப்பாட்டுவாங்களா? அந்த மாதிரி குளிப்பாட்டுற மாதிரி சந்தன குளியல்மா கல்யாணத்துக்குலாம் பண்ணுவாங்களே, பேர் என்ன? சந்தனம் என்னமோ வச்சு கல்யாணமாயே ரொம்ப வருஷம் ஆச்சு, அது மறந்துச்சு. எங்கள் டர்க்கி மேரினேஷன் ஆல்மோஸ்ட் ரெடி. நாளைக்கு தான் தெரியும்.
இது நல்லா தான் வரும், கான்ஃபிடென்ஸ். இதை தூக்கி இப்போ மேரினேஷனில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம் ஃபார் 24 hours. நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக 7 மணிக்கு எல்லோரும் எங்களுக்கு ஜாயின் பண்ணிவிடுங்க. நாங்கள் அவனில் ஏற்ற போகிறோம். டர்க்கி அவனில் ஏற்றலாம். எங்கள் வீட்டு அவனுக்குள்ளே என்னென்னலாம் வரும்போது பார்க்க போகிறீங்க. கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்குக்கு மிக்ஸு, தோசை கல் 1 2 3, ஒரு வீட்டில் 2 தோசை கல் இருக்கலாம், 3 தோசை கல் எதுக்கு? இதெல்லாம் போடுறதுக்கு 2 யூஸ் இருக்கு. இப்போ இது சாப்பிடலாம், இன்னொன்னு இது வந்து இதோட ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது கீழே இந்த தட்டில் ஒட்டிக்காம இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸை போட்டுட்டு மேலே டர்க்கி உட்கார வச்சிருவோம், படுக்க வச்சிருவோம். அப்படின்னா கீழே ஒட்டிக்காதுல டர்க்கி. ஆக்சுவலா இந்த தேங்க்ஸ் கிவிங் கதை என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்குமே வந்து தெரியாது. நல்ல இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதை வந்து ஒரு சேட் டேவா தான் கொண்டாடுவாங்களாம். ஏன்னா அவங்க வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் என்னன்னா, அந்த யூரோப்பியன்ஸ் இருக்காங்கல்ல, பிரிட்டிஷ் வந்து இங்க ஆக்கிரமிச்சப்போ இந்த நேட்டிவ் அமெரிக்கன் வில்லேஜஸ் நிறைய இருந்துச்சுல்ல, அந்த வில்லேஜஸ் எல்லாம் அழிச்சிட்டு அதை கொண்டாடுறதுதான் தேங்க்ஸ் கிவிங்னு கொண்டாடினாங்க. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரு இன்ஸ்டாகிராம். இப்ப நீ சொன்னது இன்ட்ரெஸ்டிங் நினைச்சிருக்கியா? அதுவே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அடுத்து வேற சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் நல்லா சமைச்சு செலிப்ரேட் பண்றோம்னு நினைக்கும் போது இவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு தான் நம்ம இதெல்லாம் செலிப்ரேட் அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அப்படி கிடையாது. இங்க பாரு, எல்லாத்துலயுமே எல்லாருமே வந்து ஒருத்தனை ஏதோ ஒரு விதத்துல அழிச்சிட்டு தான் மேல வராங்க. எல்லாரும் ஒருத்தன் வாழ்றதுக்காக ஒரு இன்னொருத்தன் செத்துட்டு தான் இருக்கிறான். இன்னொரு இது வந்து செம்ம காமெடியான மேட்ரு. வருஷம் இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்போ ஒயிட் ஹவுஸ்ல 2 டர்க்கி, உயிரோட டர்க்கியை கொண்டு வந்துட்டு அதுக்கு பாடன் பண்ணுவாங்களாம். இப்ப ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு பாடன் பண்ணுவாங்க அப்படின்றதுல அந்த மாதிரி பெயில் மாதிரின்னு வச்சுக்கேன். அந்த மாதிரி ஒரு 2 டர்க்கி எடுத்துட்டு வந்து நிஜமாதான் இயர் பாடன் யூ வில் நாட் பி கில்ட் திஸ் இயர். இது ஒரு ட்ரெடிஷனா ஒயிட் ஹவுஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. 1970s இருந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் ஒரு வேலையா வச்சு பண்றாங்களே, அதுக்கு நம்ம ப்ராசஸிங் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு வைத்தானே. இதெல்லாம் சொல்றாங்க நம்மளோட பைத்தியக்காரன். ஃபர்ஸ்ட் 30 minutes வச்சுட்டு திரும்ப எடுத்து பட்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 30 minutes ஆயிடுச்சு. ப்ரௌன் ஆயிருக்கு. ஸோ 1 hour ஆயிருக்கு. டர்க்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ், அருமையா இருக்கு. என்ன பண்ணணும்னா பட்டர் லைட்டா தடவிட்டு இதுல வந்து ஜூஸ் வந்துருக்கும் இந்த தட்டுல, அது எடுத்து மேல ஊத்தணும். டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? பண்ணுவோம். வேற லெவல். கடைசி ½ an hour வச்சிடலாம். அதுக்குள்ள வான்கோழி பிரியாணி செய்வோம். தேங்க்ஸ் கிவிங் அடுத்த நாள் காலையில் வான்கோழி ரோஸ்ட்டு சூப்பர். பிரியாணி மட்டும் என்ன ஆச்சுன்னு தெரியல, வயிறு வலிக்குது. நீங்களே பார்த்து பண்ணுங்க, வயிறு கலக்குது. போயிட்டு வந்துடுறேன். இப்போ கீழே போயிட்டு டர்க்கி எப்படி இருக்குது, வான்கோழி ரோஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். இது என்ன ஆகும்னா, இந்த ஜாயின்ஸ்லலாம் நம்மளுக்கு அந்த டர்க்கியோட ஜூஸ் வந்து போய் செட்டில் ஆயிருக்கும். இதை கூல் ஆகுறதுக்கு விட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் திரும்ப அந்த கறிக்குள்ள, அந்த செஸ்ட் பீஸு அதுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஜூஸியாக இருக்கும். பார்ப்போம். இந்த டர்க்கி வந்து ரெஸ்ட் ஆகி 30 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ண போகிறோம். ஏன்னா காலைல நாங்கள் சாப்பிடல, கொஞ்சம் பசியாக தான் இருக்கு எங்களுக்கு. டர்க்கி கார்விங் ஃபர்ஸ்ட் கை வந்து என்ன தெரியுமா வந்துருச்சு. அடுத்தது என்ன தெரியுமா, ரெக்க. இந்த நடுவுல வந்து ஒரு போன் ஒண்ணு இருக்கும். அந்த போனுக்கு 1 inch அப்படி தள்ளி அப்படி வலிக்கிட்டு போகுதுடா, பட்டர் பால் மாதிரி. எவ்வளவு ஜூசியா இருக்கு. இந்த ட்ரே இப்படி வச்சு கொட்டுக்குதா? ஐயோ, ஜூஸ். கொஞ்சோண்டு கிரேவி இதுல போட்டுரு. இப்ப நாங்க என்ன சாப்பிடுறோம்னா, காலைல பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடல, அதனால அவங்க வரது கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால நாங்க என்ன பண்ண போறோம், இது வந்து நேற்று நைட் செஞ்ச இட்லி, இது இப்படி ஓரமா வச்சுட்டு அதை கொஞ்சம் இதுல போட்டேன்னா அப்படியா?